ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பஞ்ச் கேக்கு. இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஒரு எல்லோ ஸ்பஞ்ச் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து எமர்ஜென்சி கேக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ நான் எமர்ஜென்சியாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே பேக் பண்ண வேண்டியது. நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சா, அதனால் வந்து பேக் பண்ண டைம் இல்லை. ஸோ இப்போ மார்னிங் வந்து நான் பேக் பண்ணுறேன். ஸோ இந்த கேக் வந்து ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ்குள்ளாடி நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளாடி முடிச்சிடலாம். இது வந்து ஸ்பஞ்ச் கேக், அதுக்கப்புறம் லேயர் பண்ணி ஐசிங் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ 1 ஹவரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். 1/2 கப் மைதா மாவு, 3/4 கப் பொடிச்ச சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேவையில்லை, இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர், 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சூடு தண்ணி ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெண்ணிலா. ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த கேக்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மைதா மாவை சிஃப்ட் பண்ண போகிறோம், சலிச்சு வச்சுக்கணும். ஸோ மைதா மாவில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு அதை சலிச்சு வச்சுருங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அதனால தான். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதை ஓரத்தில் வச்சுருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் சூடு தண்ணி இருக்குது. இதில் நம்ம மெல்ட் பண்ணியிருக்க பட்டரில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரை இதில் விட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் இன்னொன்று ஆட் பண்ணோம், ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. இந்த லிக்விட் இன்க்ரீடியண்ட்லேயே ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை, ஸோ பவுலில் வந்து சுத்தமாக தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால க்ளீன் பவுல், அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்கை வந்து பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ளஃபி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல சுகர், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/3 ஒரு 3 பார்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கை வந்து பீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி விழுது, தெரியுமா? இதான் டெக்ஸ்டர். ஸோ ஒரு 5 மினிட்ஸாவது பீட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி மறுபடியும் சிஃப்டரில் போட்டிருக்கேன். ஸோ 2 தடவை சலிச்சிருக்கேன், டைரெக்டாக சலிச்சே போட போகிறேன். ஸோ அதில் பாதி ஆட் பண்ணிவிட்டு மெல்ல ஃபோல்ட் பண்ணி விடணும். இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எக்ஸை வந்து நம்ம வந்து அதுக்கு வேண்டி தான் பீட் பண்ணியிருக்கோம். அதனால் போட்டு அடித்து கலக்குனீங்கன்னா அந்த ஏர் எல்லாமே போயிடும். அதனால் மெல்ல ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு போட்டோம்ல, அது கொஞ்சம் ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டர், தண்ணி, வெண்ணிலா அதையும் ஊற்றி மெல்ல ஃபோல்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனோடனே மிச்சம் உள்ள மாவு. ஸோ சின்ன சின்ன அடிஷனில் நம்ம ஆட் பண்ணணும். மொத்தமாக போட்டு நீங்கள் அடித்து கலக்குனீங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கோட அந்த ஃப்ளஃபினஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இப்போ மிச்சம் உள்ள மாவை போட்டாச்சு. போட்டு நல்லா மெல்ல ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க.
ஸோ இதுதான் ஸ்பஞ்ச் கேக்குக்குள்ளே மெயின். ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம மிச்சம் உள்ள அந்த வெண்ணிலா, தண்ணி, பட்டர் ஸோ ஆட் பண்ணி கொஞ்சம் லம்பியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. பேட்டர் வந்து கொஞ்சம் லம்பியாக அங்கங்கே மாவு இருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ வந்து நான் கேக் பேன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கேக் பேனில் பேக் பண்ணலாம். பட் நான் வந்து 2 கேக் பேனில் பேக் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ், என்னோட கையை வச்சு காணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். ஸோ 2 கேக் பேனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம லேயர்ஸாக வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பேட்டரில் பாதி இதில் பாதி இதில் ஓகே, அவ்வளோதான். நம்ம 2 கேக் பேனில் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அவனில் வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் பேக் ஆயிரும். ஏன்னா சின்ன இது தானே, நீங்கள் ஒரே கேக் பேன் பெரிய சைஸில் பேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20-25 மினிட்ஸ். எக்காரணம் கொண்டு கேக் அவனை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஒரு 15-20 மினிட்ஸில் பேக் ஆயிரும். பேக் ஆனவொன்னே எடுத்து காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் விப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம் கிடைக்கும் தெரியுமா, டெய்ரி ஃப்ரீ விப் டாப்பிங்னு, அதுதான். திக்காக விப் பண்ணியாச்சு. ஸோ கேக்கை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் அவன்லேருந்து எடுத்தேன். கரெக்டாக எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஓவராக பேக் பண்ணிடாதீங்க, ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ 15 நிமிஷத்தில் கேக் வந்து ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இப்போ சைடில் வந்து ஒரு நைஃபை வச்சு இப்படி பண்ணிவிட்டு நம்ம அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஸோ அடியில் பார்ச்மெண்ட் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு அன்மோல்ட் ஆயிரும். இப்போ இதை கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துருங்க. ஓகே, ஸோ கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸ்பஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இந்த சூப்பரான ஸ்பஞ்ச் கேக்கை நான் உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்காக மாற்றி காணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு ஒயிட் சாக்லேட் பார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டெக்கரேஷனுக்கு வேண்டி ஒரு பீலரை வச்சு இப்படி பீல் பண்ணி போட போகிறேன். இது வந்து நமக்கு ஒயிட் சாக்லேட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மேலே வரக்கூடிய டெக்கரேஷன். ஸோ இப்போ இந்த பவுலில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் மைக்ரோவேவில் வச்சு உருக்கி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் பார் தான் வேணும்னு கிடையாது. மில்கி பார் இருக்குல்ல, நம்ம ஒயிட் சாக்லேட் மில்கி பார், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஒவ்வொரு கேக்கையும் பாதியாக கட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து 4 லேயர்ஸ் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னு கட் பண்ணுங்கள். ஸோ கேக் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஸோ கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேக்குக்கு சென்டரில் உள்ள க்ரீம் நம்ம பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து கலக்க போகிறோம். ஸோ நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமில் வந்து நம்ம சென்டருக்கு தேவையான ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 1/4 கப் ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இதுதான் நம்ம சென்டரில் வைக்க போகிறது. ஸோ இப்போ கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சிம்பிள் சிரப்பு. ஸோ இதை வந்து கேக்கில் வந்து சோக் பண்ணிடலாம். அப்போ கேக் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் சாக்லேட் விப்ட் க்ரீமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 லேயர் கேக்கும் நான் வந்து நடுஸில் அந்த ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ண விப்பிங் க்ரீமை வச்சு லேயர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்டரை ஃபுல்லாக நம்ம நார்மல் விப்டு க்ரீம் இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கேக் வந்து ஓரளவுக்கு ஐசிங் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள பைப்பிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து இதெல்லாம் கவர் ஆயிரும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அதனால் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். பாருங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட் சாக்லேட்டை மேலே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எழுதுனது மறைக்கக்கூடாதுன்னு. இல்லைன்னா நீங்கள் இது ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் கூட ஃபில் பண்ணலாம்.